விவசாயிகளை நசுக்கும் சட்டத்தை திரும்ப பெரு விவசாயிகள் நடத்துகின்ற நெல்லு போராட்டம் வெல்லட்டும். கலப்பை ஏற்றிக் கொண்டு இந்திய நாட்டின் தலைநகரம் டெல்லியை நோக்கி பேரணி. ஆயிரக்கணக்கான டிராக்டர்கள், லட்சக்கணக்கான விவசாயிகள் உள்ளவராம். எதற்காக 70 கோடி விவசாயிகளின் பெரிய வேளாண் சட்டத்தை இந்திய நாட்டு முதுகெலும்பை முறித்துவிட ஆதரவாக விவசாயத்தை அழிக்காதே, கெட்ட மோடியே, கேடு கெட்ட மோடியே, ரத்து செய் வேளாண்மை சட்டத்தை ரத்து செய், தில்லியிலே போராடுகின்ற விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடு தழுவிய பாரத் பந்த் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்துகிற பந்த் எடப்பாடியே ஊழல் அரசு மக்களுக்காக எதிரான சட்டத்தை ஆதரிக்காது. வெல்லட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற நாடு தழுவிய பாரத் பந்த் போராட்டம் வெல்லட்டும். जिंदाबाद CPI जिंदाबाद போராட்டம் விவசாயிகளின் போராட்டம் நாடு தழுவிய போராட்டம் நம்மளுடைய போராட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் நாடு தழுவிய போராட்டம் கம்யூனிஸ்டின் போராட்டம் CPIயின் போராட்டம் விவசாயிகளின் போராட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் மத்திய அரசு மோடி அரசு திரும்ப பெறு விவசாயிகள் விரோதமான வேளாண் சட்டத்தை திரும்ப பெறு அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே மோடி அரசு மத்திய அரசு வேளாண் சட்டத்தை திரும்ப பெறுவதை விடமாட்டோம் அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே
வேண்டாம் ஐயா வேண்டாம் ஐயா விவசாய திருத்த சட்டம் வேண்டாம் ஐயா வேண்டாம் ஐயா வேண்டாம் ஐயா வேண்டாம் ஐயா வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க கேடி கெட்ட மோடி அரசு கேடி கெட்ட மோடி அரசு கேடி கெட்ட மோடி அரசு கேடி கெட்ட மோடி அரசு. இன்றைக்கு நாடு முழுவதும் டெல்லியில போராடுகின்ற விவசாயிகளுக்கு ஆதரவாக பாரத் பந்த் என்று அறிவித்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு நடக்கின்ற போராட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் தோழர் டி ராமச்சந்திரன் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி கேட்டு. மத்திய மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற விவசாய விரோத வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி தலைநகர் டெல்லியிலே போராடுகின்ற அனைத்து விவசாயிகளுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பந்த் மறியல் போராட்டத்திலே பங்கேற்று மோடி அரசுடைய விவசாய விரோத கொள்கைகளை பற்றி உங்கள் மத்தியிலே தெளிவாக விளக்க உரை ஆற்ற இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய நிர்வாக குழு உறுப்பினர் அருமை தலைவர் சி மகேந்திரன் அவர்களே, தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர் அருமை தோழர் ரகுமையா அவர்களே, மாநில குழு உறுப்பினர்கள் அருமை தோழர் பூதட்டி அப்பா அவர்களே, சின்னசாமி அவர்களே, தொழிற்சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் தோழர் மாதையன் அவர்களே, ஈழர் பெருமளத்துடைய மாவட்ட செயலாளர் ஆதில் அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இடை கமிட்டி செயலாளர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், ஊராட்சி மன்ற தலைவர்களே, ஒன்றிய கவுன்சிலர்களே, மாவட்ட கவுன்சிலர்களே, பங்கேற்றிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களே, இந்த நகர்வாழ் பெரியோர்களே, வியாபார நண்பர்களே, அத்துணை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட குழுவின் சார்பிலே என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்திய நாட்டை மட்டுமல்ல உலகத்தில் உள்ள 198 நாடுகளையும் இந்திய நாட்டு விவசாயிகள் திரும்ப பார்க்க வைத்திருக்கிறார்கள். மத்திய ஆட்சி செய்கின்ற நரேந்திர மோடி அரசு ஒட்டுமொத்த இந்திய நாட்டுடைய விவசாயத்தையும் விவசாயிகளையும் குழி தோண்டி புதைக்கின்ற 3 வேளாண் சட்டங்களை நாடாளுமன்றத்திலே இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த 3 வேளாண் சட்டங்களும் இந்திய நாட்டு பன்னாட்டு கார்ப்பரேட் முதலாளிக்கு ஆதரவான சட்டங்கள். ஒட்டுமொத்த இந்திய நாட்டு விவசாயத்தையும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கின்ற சட்டங்கள். ஆகவேதான் இந்த சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் குரல் கொடுத்த போது நாடாளுமன்றத்திலே அவர்களை வெளியேற்றிவிட்டு குரல் வாக்கெடுப்பின் மூலமாக இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே 2 மணி நேரத்தில் 7 மசோதாக்களை நிறைவேற்றிய பெருமை மோடிக்கு இருக்கிறது. விவசாய விரோத மசோதாக்களை மோடி என்ன சொன்னார்? இந்தியா நாடு என்பது ஒரு விவசாய நாடு. இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் என்பது விவசாயத்தை சார்ந்திருக்கிறது. ஆகவே 132 கோடி மக்கள் கொண்ட இந்திய நாட்டில் 70% மக்கள் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள். ஆகவேதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய வாழ்க்கையிலே சுபிட்சத்தை ஏற்படுத்துவேன் என்று சொன்ன மோடி ஆட்சியில் தான் கடந்த 7 ஆண்டு காலமாக நாடு முழுவதும் 10 லட்சம் விவசாயிகள் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? விவசாயிகள் கடனை வாங்கி பயிர் செய்து தாங்கள் விளைகின்ற விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதில்லை. ஆகவே வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத
முடியாமல், அவமானம் தாங்க முடியாமல் இன்றைக்கு இந்த நாட்டிலே விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 13 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கடனாக கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம். விவசாயி 3 லட்சம் பயிர் கடனோ அல்லது 5 லட்சம் டிராக்டர் கடனோ வாங்கி செலுத்தவில்லை என்றால் வங்கி அதிகாரிகள் காவல்துறை உதவியோடு விவசாயிகளை அவமானப்படுத்தி வீட்டிலே ஜப்தி என்ற பெயரால் வீட்டில் அண்டா குண்டா டிராக்டரை பறிமுதல் செய்கின்ற இந்த மோடி அரசு, பக்கத்தில் இருக்கிற விஜயமல்லையா சாராய வியாபாரி 9500 கோடி ரூபாய் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலே கடனாக பெற்றுவிட்டு இன்றைக்கு திருப்பி செலுத்தாமல் லண்டனுக்கு ஓடி போய் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீரவ் மோடி 12,000 கோடி ரூபாய் அவர் இன்றைக்கு லண்டனிலே தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த விவசாயிகள், அது பயிர் கடனாக இருக்கட்டும், டிராக்டர் கடனாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் வாங்கிய கடன் 9,000 கோடி ரூபாய். அந்த 9,000 கோடி ரூபாயை ரத்து செய்ய வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாட்டிற்கின்ற விவசாய அமைப்புகள் எல்லாம் போராடினாலும் கூட மாநிலத்தில் ஆளுகின்ற எடப்பாடி அரசும் மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசும் விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய மாட்டோம், ஆனால் கார்ப்பரேட் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று 13 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் முதலாளிக்கு வாங்கிய கடனை தள்ளுபடி செய்த இந்த மோடி அரசு விவசாயிகளுக்கான அரசா, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான அரசா என்பதை விவசாயிகள் எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயிகள் வாங்கி 9,000 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய கடனாம். ஆனால் கார்ப்பரேட் முதலாளிக்கு வழங்கிய 13 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் வரா கடனாம். ஆகவே மோடி அரசு கார்ப்பரேட் கைகூலியாக இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த 3 வேளாண் விரோத சட்டங்களை நடைமுறைக்கு வந்துவிட்டால் இன்றைக்கு இந்திய நாட்டு விவசாயிகள் துக்கு துண்டு நிலத்தை கூட 3 ஏக்கர் 5 ஏக்கர் நிலமையை வைத்திருக்கின்ற விவசாயிகள் வருங்காலத்திலே அந்த நிலங்களை படிப்படியாக கார்ப்பரேட் முதலாளியிடத்திலே ஒப்படைத்துவிட்டு விவசாய தொழிலாளியாக மாற வேண்டிய அவநிலை வந்துவிடும். ஆகவேதான் இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒட்டுமொத்த விவசாய சங்கங்களும் இந்த நாட்டிலே இன்றைக்கு வீதியிலே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020 என்ன சொல்லுது? அத்தியாவசிய பொருட்கள் அன்றாட பயன்படுத்துகின்ற அரிசி, கோதுமை, பருப்பு அனைத்தையும், வெங்காயம், உருளைக்கிழங்கு உட்பட கார்ப்பரேட் முதலாளிகளும் அதே போல கள்ளச்சந்தை பேர்வழிகளும் பல லட்சம் டன் பதுக்கி வைத்துவிட்டு மார்க்கெட்டில் செயற்கையாக டிமாண்டை ஏற்படுத்தி அதிக விலைக்கு விற்கக்கூடிய சட்டம் தான் இந்த அத்தியாவசிய பொருட்கள். தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியாதவர்கள் வெறும் லஞ்சம் வாங்குறதுக்கு, ஊழல் செய்யறதுக்கு, ஏழை எளிய மக்களை மிரட்டி காசு பறிச்சு கோடிக்கணக்கான ரூபாயை கையில வச்சுட்டு அந்த பணத்தை வைத்துக் கொண்டு தேர்தலில் நின்று வெற்றி பெறக்கூடிய தந்திரத்தை மட்டும் வைத்திருக்கிறவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். இந்த மண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த மக்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த மண்ணுக்காக போராடிய மாவீரர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த மாவீரர்களுடைய வழிவந்த ஒரு இயக்கம் தமிழகத்தில் உண்டென்றால் அதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அது களத்தில் நிற்போம், போராடுவோம். உங்களை ஓட ஓட விரட்டுகிற வரையில் நாங்கள் ஓயப் போவதில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்னைக்கு சொல்றாங்க ரொம்ப விலை குறைவாக இருக்கிறது. அந்த ஓநாய் கண்ணீர் வடிக்கிறது, ஆடுகளை பார்த்து ஓநாய் கண்ணீர் வடிக்கிறது என்று சொல்லுவார்கள். அதே போல விவசாயிகளை பார்த்து இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறார் மோடி, கண்ணீர் வடிக்கிறார் எடப்பாடி. அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி சொல்றாங்க உங்களுக்கெல்லாம் விலை, அந்த விலை கிடைக்கும் என்கிறாங்க. எப்படி கிடைக்கும் நான் கேட்கிறேன். சுதந்திர இந்தியா உருவாக்கப்பட்டதற்கு பிறகு விலையை நிர்ணயிப்பதற்கென்று மாநில அரசாங்கம் தான் அதிகாரம் இருந்தது. ஒழுங்குமுறை விற்பனை கூடம், அதுக்கென்று அதிகாரிகள் இருந்தார்கள். அந்த அதிகாரிகள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க, அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் விவசாயிகளிடம் இருக்கக்கூடிய பொருளை வாங்கி அந்த பொருளை தேவைப்படுகின்ற போது ரேஷன் கடை மூலம் ஏழையை பசியால் செத்து போகாமல் இருப்பதற்காக அதை வழங்கினார்கள். ஆனால் மோடி கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தில் தமிழக அரசோ இந்திய அரசோ அந்த விலையை நிர்ணயம் செய்ய முடியாது.
யார் நிர்ணயம் பண்ணுவா? கார்ப்பரேட் கம்பெனிகள். நம்ம ஊர்ல, உங்க ஊர்ல இருக்கிற ரோஜா பூவுக்கு, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மல்லிகைக்கு, உங்க ஊர்ல விளையக்கூடிய கேரட்டுக்கு, உங்க ஊர்ல விளையக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் உங்க ஊர் மண்டியில விலை நிர்ணயம் செய்தது போக, இன்னைக்கு அமெரிக்காவிலேயோ ஐரோப்பாவிலேயோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் சிண்டிகேட், ஒரு கூட்டணி தான் விலையை நிர்ணயம் பண்ணும். தேவைப்பட்டால் இங்க இருக்கிற எல்லாத்தையும் விமானத்தில் ஏற்றி சென்று உலகத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் எங்கேயாவது ஒரு தீவில் அடக்கிட்டு செயற்கையான பஞ்சத்தை உருவாக்கி 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய வெங்காயத்தை 500 ரூபாய்க்கு அவங்களால விற்க முடியும். இது உலகம் முழுக்க நடக்குது. லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே விவசாயிகளிடம் நிலத்தை வாங்கினார்கள். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் இதை வாங்கினவெல்லாம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள். ரிலையன்ஸ் கம்பெனி கூட அதை வாங்கி இருக்கிறான். அந்த நிலத்தை எல்லாம் வாங்கி விலையேற்றம் ஏற்பட்டு அந்த மக்களை அவர்கள் பாதித்த போது அங்க இருக்கக்கூடிய மக்களே திரண்டார்கள். நம்ம ஊர்ல நாம கையில கொடி பிடிச்சு தைக்கிறோம். அந்த ஊர் மக்கள் கையிலே துப்பாக்கியோடு புறப்பட்டார்கள். எங்க? லத்தீன் அமெரிக்காவிலே, போலிவியா நாட்டிலே, அங்க இருக்கக்கூடிய பல இடங்கள்ல எங்களை ஏமாற்றிய இந்த கார்ப்பரேட் கம்பெனியை அடித்து விரட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான அரசாங்கங்கள், இந்தியாவில் இருக்கிற மோடியை போன்ற அங்க இருந்த அரசாங்கங்கள் ஒவ்வொன்றாக லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே வீழ்கிறது. புரட்சிகர அரசாங்கங்கள் உதயமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்டில் நடக்குது. இந்திய விவசாயிகள் இன்னைக்கு கிளர்ந்து எழுந்திருக்கிறாங்க எல்லா இடங்களிலும். டெல்லி மாநகரத்தில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய துவக்கம் என்பது காந்தியடிகள் அவுரி செடி போராட்டத்தில் தான் துவங்கினார். அவுரி செடியை வைத்துக் கொண்டு வெள்ளையர்கள் ஏமாற்றினார்கள், கொள்ளையடித்தார்கள். அதை எதிர்த்த போராட்டத்தில் அவர் ஈடுபட்டதற்கு பிறகுதான் கம்யூனிஸ்டுகளுடைய தியாகம், இஸ்லாமிய மக்களுடைய தியாகம், உழைக்கிற மக்களுடைய தியாகம், இவர்களுடைய அடிப்படையில் இந்திய நாடு விடுதலை பெற்றது என்று நாங்கள் சொல்லுகிறோம். உறக்கத்தில் இருந்த இந்திய விவசாயிகள் விழித்து விட்டார்கள். 1000 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்ட விவசாய மக்கள் தங்கள் கைகளிலே மாட்டியிருந்த விலங்குகளை அரித்து எரித்துவிட்டு டெல்லி சலோ என்று டெல்லிக்கு புறப்பட்டு விட்டார்கள். தமிழகத்திலும் புறப்பட்டு விட்டார்கள். எனவே எடப்பாடியாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் வங்க கடலிலே வருகிற தேர்தலிலே தூக்கி எறியப்படுவீர்கள் என்பதை நான் எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்கிறோம். நான் ஆவேசத்தால் பேசவில்லை. அடி வயிற்றிலிருந்து எழுகின்ற அந்த குமுறல் வேதனை 1000 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே வாழ்ந்த விவசாயிகளுடைய வயிற்றில் நீ அடிக்க புறப்பட்ட என்று சொன்னால் உன்னை கடலில் தூக்கி எறியதை தவிர எங்களுக்கு மார்க்கம் கிடையாது. எங்கள் சக்தி பலமானது. நீ ராணுவத்தை வைத்திருக்கலாம், போலீஸை வைத்திருக்கலாம். ஆனால் 120 கோடி மக்களும் களத்தில் இறங்கினால் உன் கதி அதோகதி என்பதை நீ உணர வேண்டும். இந்த மக்கள் களத்துக்கு வந்து விட்டார்கள். அந்த களத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகள் களமிறங்கி நிற்கின்றோம். இனமியவர்களே, நீங்க எப்படி ஆட்சிக்கு வந்தீங்கிறதெல்லாம் வேற விஷயம், அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் உடனடியாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் கூட்டப்பட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டுகிற நீங்கள் உடனடியாக எந்த விதமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒசூரில் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற இந்த போராட்டம் என்பது எழுச்சி மிகுந்த போராட்டம். தங்களுடைய கோபத்தோடு இருந்த கட்சி தொண்டர்கள்
மோடியினுடைய உருவ பொம்மையை எரித்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். இதெல்லாம் மக்களிடம் இயல்பாக வந்த ஒரு உணர்வு. இந்த உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி அரசும் புரிந்து கொள்ள வேண்டும், மோடி அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அரசு கடந்த 13 தினங்களாக பேச்சுவார்த்தை என்று இந்த விஷயத்தை காலதாமதப்படுத்தலாம் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டதற்காக தெரிகிறது. விவசாயிகள் அதற்கு பணிய மாட்டார்கள். இனியும் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்ற வகையில் உடனடியாக இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முடிவை மத்திய அரசு, மாநில அரசு, 2 அரசும், மத்திய அரசு எடுக்க வேண்டும். மாநில அரசு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல. உலகத்தில் இதுவரைக்கும் எந்த நாட்டிலையும் இப்படி நடந்தது கிடையாது. 40 லட்சம் பேர், இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பல கோடி பேர், லாரிகள் 25 லட்சம் லாரியும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கு. இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது ஜனநாயக நாடா அல்லது மோடியின் சர்வாதிகாரம் நடக்குதா? மோடியினுடைய சர்வாதிகாரத்துக்கு இந்த நாட்டில் இடம் இல்லை. பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், பொதுமக்கள், கட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், பொதுமக்கள், விவசாயிகள், இந்திய விவசாயிகள் அறிவித்திருக்கிறார்கள், உடனடியாக வாபஸ் வாங்கணும், பேச்சுவார்த்தைக்கு இனிமேல் இடம் இல்லை என்ற அளவிற்கு விவசாயிகள் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விவசாயிகளை பாதிக்கின்ற அந்த 3 சட்டங்களையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அதே போல தமிழகத்திலே ஆட்சி செய்கின்ற எடப்பாடி அரசு மோடிக்கு ஊதுபொருளாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சட்டமன்றத்தை கூட்டி உடனடியாக சட்டமன்றத்திலே தீர்மானமாக கொண்டு வர வேண்டும். அதுவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டம், விவசாய சங்கத்துடைய போராட்டம் தீவிரமடையும் என்பதை மத்திய மாநில அரசுகளுக்கு எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஆரம்பம், முடிவல்ல என்பதை மத்திய மாநில அரசுக்கு மீண்டும் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம்.